அடி உயர மலைக்கு மேலே இருக்கக்கூடிய 1000 வருடத்திற்கும் பழமையான சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். நூறு ஆண்டுகளுக்கும் மேலே வாழ்ந்த வடிவுடைய சித்தருடைய ஜீவ சமாதியும் மலைக்கு மேலே போகக்கூடிய வழியில் பார்க்கலாம். மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், தடைகள், கிரக தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கி சகல செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய அஷ்ட பைரவர்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிர்த்திசையில் அஷ்ட வராகி அம்மனையும் தரிசனம் பண்ணலாம். அடுத்ததாக கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி, அகோர வீரபத்ரர், மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காளியம்மன். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நல்லம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் இருக்குது இந்த அருள்மிகு ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் கோவில். வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய சாலையில் ரத்னமங்கலம் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த நல்லம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் வண்டலூர்லேருந்து திருப்போரூர் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறிடுங்க. நீங்கள் இறங்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ரத்னமங்கலம் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்குங்க, இல்லைனா கண்டிகையில் இறங்கிடுங்க. இங்கேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தூரம் தாங்க நல்லம்பாக்கம் அப்படிங்கிற கிராமம். நீங்கள் ஆட்டோலேயே போயிடலாம். அதிகபட்சமாக உள்ளே போகக்கூடிய பஸ் வசதி இருக்குமான்னு எனக்கும் தெரியலை. ஆட்டோவில் போகிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்வர்ண லிங்கேஸ்வரரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவிலை பார்த்த உடனே நம்ம போயிடலாம், இன்றைக்கி போயிடலாம், நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது இல்லைங்க. உண்மையிலேயே அவரை தரிசனம் பண்ணணுன்னா அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம அவரை பார்க்க போகணும் அப்படின்னா அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ரொம்ப இயற்கை எழிலோட அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்ம நல்லம்பாக்கம் வந்தாச்சுங்க ஸ்வர்ண லிங்கேஸ்வரரை பார்க்கறதுக்காக. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்வர்ண லிங்கேஸ்வரரும் மலையடி வாரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டுருக்குங்க. இந்த கோவிலுடைய நுழைவு வாயில் இதுதான். இந்த கோவிலில் திருப்பணிகள் நடந்துட்டுருக்குங்க. அதனால உள்ள தரிசனம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இந்த கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஒரு அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய அற்புதமான மலைக்கோவில். இந்த இடத்துல ஒரே ஒரு கடை மட்டும் தாங்க இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஒரு முறை இந்த கோவிலுக்கு வாங்க. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மிகவும் வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்புறத்தில் பார்த்திங்கன்னா பைரவரும் குதிரை வாகனமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிகமான உயரம்லாம் இல்லைங்க, ஒரு 100 அடி உயரம் தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த மலையில் நம்ம ஏறிடலாம். புற்றோடு சேர்ந்த நாகர் சன்னதி இருக்குது. அங்கே போன டைமே சரியாக 12 மணி இருக்குங்க. நல்ல வெயில் டைம் தான். அதிகமான பக்தர்கள்லாம் இல்லை. ஒரு 1-2 பேர் மட்டும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்திருந்தாங்க நாங்கள் மேலே போகும் பொழுது. மலைக்கு மேலே ஏறக்கூடிய இடத்துல முதல்லையே விநாயகரும் முருகரையும் பார்த்தோம். கொஞ்சம் தூரம் மலைக்கு மேலே ஏறி வந்ததும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விநாயகரும் முருகரும் இருக்காங்க.
சென்னையில் இவ்வளோ ஒரு அழகான இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அமைதியான ஒரு இடம், அற்புதமாக இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு ஒரு முறை வாங்க. எல்லாராலையும் இந்த மலையில் ஏறி வர முடியுங்க. அவ்வளோ கடினமான பாதையெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மலையில் ஏறிடலாம். நம்ம இப்போது மலை உச்சியில் தாங்க இருக்கோம். கீழே பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு சிலையும் இருக்குது, எதிர்ப்புறத்தில் ஒரு சின்னதாக குளம் மாதிரியும் இருக்குது. நம்ம லிங்கேஸ்வரரை பார்க்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகுது இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குங்க. 100 வருடத்திற்கும் மேலே இங்கே வாழ்ந்த ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி தான் இந்த இடத்துல இருக்குது. சிவன் தாம்பா, சிவ சிவ சிவமே மாயம், 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த வடிவானந்த ஈசன். பஞ்சமுக லிங்கத்தோட இங்கே வடிவுடைய சித்தர் இருக்காரு. எனக்கு இவரை பார்த்ததும் என்னுடைய பெரிய ஆசையில் ஒன்றான அகத்தியர் மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அகத்தியரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களுடைய கண்களை நல்லா ஒத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உண்மையிலே அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சுங்க. அதனால தான் இதை நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக வரணுங்க. 2 சைடுமே அப்படியே நல்லா பெரிய பள்ளம் தான் இருக்கும். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க. அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் பெரிய பள்ளம், ரைட் சைட்லேயும் பெரிய பள்ளம், பின்னாடி பக்கமும் பள்ளம் தான். நம்ம போகக்கூடிய ஒரு சின்ன பாதை மட்டும்தான். ஆனால் அழகாக இருக்குது இந்த இடம். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை எழிலோடு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி, கார்த்திகை தீபம் இங்கே எல்லாமே வந்து விசேஷமாக பண்ணுவாங்க. மலையடிவாரத்தில் இன்னொரு பாதை வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் சிலை மாதிரி இருக்குது. நம்ம அதை கீழே போகும்போது பார்க்கலாம். இந்த சைடு ஒரு பெரிய பள்ளம், இந்த சைடு ஒரு பெரிய பள்ளம்.
மலையடிவாரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகுது இல்லையா, அந்த இடத்துல ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஆஞ்சநேயரை பார்க்கலாம். நம்ம அந்த மலை உச்சியிலிருந்து ஒரு இடம் கீழே பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஒரு தெப்பக்குளம். எதிரிலேயே பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயர் கையில் சிவலிங்கத்தோட அழகாக தரிசனம் தந்துட்டுருக்காரு. மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நுழைவாயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா மதுரை வீரன் முனியப்பன் இவர்களையும் தரிசனம் பண்ணலாம். இது பைரவருடைய சன்னதிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஷ்ட பைரவர்களும் இருப்பாங்க. நீலகண்ட பைரவர், மார்த்தாண்ட பைரவர், பூமி கர்ப்ப பைரவர், பூதவாதல பைரவர், திரிபுராந்தக பைரவர், அபராஜித பைரவர், நாத ரூப அபயங்கர பைரவர், ஆகாச மிருகநாத பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டதிக் பைரவர்களும் இந்த சன்னதியில் அழகாக தரிசனம் தந்துட்டுருக்காங்க. இந்த பைரவர் சன்னதியில் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடக்குங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அஷ்டமி திதியில் இந்த பைரவரை வணங்கிட்டு போங்க. பைரவரை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்தால் கிரக தோஷங்களும் விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், எதிரிகள் தொல்லைகளாக இருந்தாலும் எல்லாமே விலகி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க.
பைரவருக்கு எதிர் சன்னதியிலேயே பார்த்தீங்கன்னா அஷ்ட வராகி அம்மனையும் பார்க்கலாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்காங்க. வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா திரு நலமங்கை ஈஸ்வரி அம்மனை பார்க்கலாம். முருகப்பெருமான் சன்னதி. இந்த கோவிலில் இன்னும் திருப்பணி வேலைகள் நடந்துட்டுருக்குங்க. நீங்கள் வரும்பொழுது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய சன்னதியும் இருக்குது. பாம்பன் சுவாமிகள், இந்த கோவிலுடைய வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி, அகோர வீரபத்ரர், காளியம்மன் சன்னதியும் இருக்குங்க. அகோர வீரபத்ரர் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது காளியம்மன் சன்னதி. ஒரு பெரிய சிவலிங்கத்துக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காளி தேவியோடைய சன்னதி தனியாக இருக்கும். முக்கியமாக இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ கோபுர பணியும் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 51 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனையும் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.